சினிமாவில் வந்து பின்புலம் இல்லாமல் வந்து ஜெயிச்சதில் எனக்கு தெரிஞ்சு சிவகார்த்திகேயன் நம்பர் 1ல் இருக்கார். காரணம் வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒர்க் பண்ணியிருப்பாங்க, சினிமாவில் எங்கேயோ ஒரு சினிமா சான்ஸே சினிமா சம்மந்தமே இல்லாமல் ஒரு டெலிவிஷனில் மட்டும் இருந்து வந்ததில் சிவகார்த்திகேயன் ரொம்ப ஒரு பெரிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சரியாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். பேரரசு கூட சொன்னார், சினிமா தெரியும் சினிமாக்காரங்களை தெரியாது அப்படின்னார். அதெல்லாம் சினிமாக்காரங்கள் எல்லாம் மனுஷர்கள் நமக்கு தெரிஞ்சுதான் போகிறோம் நமக்கு. அதில் சிவகார்த்திகேயன் அது வந்து ஆக்சுவலாக ஒரு சின்ன ஒரு ஏதாவது மேடைனாலே குட்டி அதை சொல்கிறோமாங்க. ஒருத்தர் வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு போட்டி வச்சார். என்கிட்ட ஒரு 3 மாடு இருக்குது, அந்த மாட்டோட வாழை மாத்திரம் நீ பிடிச்சிட்டா எந்த ஒரு மாட்டோட வாழை பிடிச்சாலும் சரி என் பொண்ணை கொடுத்துட்றேன், என் சொத்தெல்லாம் உனக்கு தான்ட்டாரான். ஒருத்தன் வெயிட் பண்ணுறான்னா முதல் மாடு பயங்கர ஸ்பீடாக ஓடி வந்து தான் பார்த்தா அது ஹைட்டு கொம்பு எல்லாம் இருந்து கிட்ட போகும்போது அந்த பார்த்தோன்னே விட்டுட்டான் வாழை. இது வேணாம், அடுத்த மாடு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதுக்கு அடுத்த மாடு கொஞ்சம் சுமாராக வந்தது, அதுவும் கொம்புலாம் வச்சு ஆக்ரோஷமாக வந்தோடனே அதையும் விட்டுட்டான். 3வது மாடு ஒரு மாதிரி சோனியா கொஞ்சம் வேகமாக ஓடி வந்தது. இதை பிடிக்கலான்னு போய் கிட்ட போனால் அதுக்கு வாழே இல்லை. ஆக்சுவலாக போட்டியோடைய இதுவே வாழை பிடிக்கணுங்கிறது, வாழே இல்லாத மாட்டு எப்படி எதுக்கு சொல்கிறேன்னா, நமக்கு சந்தர்ப்பம் சரியாக வரும்போது அதை பயன்படுத்திக்கலைன்னா அப்புறம் யாரையும் குறை சொல்லி நமக்கு பிரயோஜனமே இல்லை. சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்திக்கணும். அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டு தான் இன்னைக்கு வந்து சிவாவுடைய மிகப்பெரிய சக்ஸஸ். பிடி செல்வகுமார் இன்னைக்கு ஒரு பெரிய பட்டம் கொடுத்தார். இந்த படத்தை பற்றி யார் என்ன பேசினாலும் சிவகார்த்திகேயன் காதில் அது விழாட்டா கூட விழுந்துருச்சா? இளைய சூப்பர் ஸ்டார் அதானே சொன்னீங்க? அவர் தான் சொன்னார். இது நான் இந்த பாலிடிக்ஸில் வரல. ஆனாலும் இதை ரஜினி கேட்டாலும் ரஜினி ஒன்றும் தப்பாக இருக்க மாட்டார். பிகாஸ் அவர் இதை பற்றி ரஜினியை பற்றி பேசுகிறவங்க தான் ஜாஸ்தியை தவிர ரஜினி ரொம்ப பேசுகிறவரே கிடையாது. ஏன்னா எனக்கு ரஜினியை ஒரு 40 வருஷமாக பழக்கம். அந்த ஒரு விஷயத்தில் சொல்கிறேன். அதனால உடனே அடுத்த கேள்வி கேட்டுறாதீங்க, வருவாரா மாட்டாரா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. நான் அவரை கேட்டு சொல்கிறேன். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிச்சிருக்கு. இப்போ ஒரு 2 வாரம் முன்னாடி 8 படம் ரிலீஸ் ஆச்சு வெள்ளிக்கிழமை. போன வாரம் 9 படம் ரிலீஸ் ஆச்சு. படம் ரிலீஸ் ஆகுதே தவிர எத்தனை படங்கள் ஓடுறது அப்படிங்கிறது தான் ஒரு இண்டஸ்ட்ரியோடைய குரோத்துக்கு அடிப்படையான ஒரு விஷயம். அந்த குரோத்துக்கு உண்டான விஷயம் நிறைய டைரக்டர் சொல்கிறாங்க, இது வரைக்கும் வராத கதை, இது வரைக்கும் பார்க்காத கதை, இது வரைக்கும் வராத சீன், இத்தனையே சொல்கிறாங்க. ஆனால் தயாரிப்பாளர்கிட்ட தயவு செஞ்சு நீங்கள் போட்ட பணத்தை எடுக்கக்கூடிய ஒரு படம் அப்படின்னு சொல்லி எடுங்க. அதுதான் முக்கியம். ஏன்னா ஒரு படம் தயாரிப்பாளர் நல்லா இருந்தால் தான் அடுத்த படம் வரும், இல்லைன்னா வராது. ஏன்னா நம்ம அடுத்த தயாரிப்பாளரை புதுசாக தேடி போனோம். முன்னாடியாவது பரவாயில்ல, ஆர்டிஓ ஆஃபீஸ்லேருந்து வருவாங்க, போலீஸ்லேருந்து வருவாங்க, அப்புறம் ரியல் எஸ்டேட்லேருந்துலாம் வருவாங்க. இப்போ வரமாட்டாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் அக்கௌண்ட் கொடுக்கணுங்கிறாங்க சினிமாலேயே, அதனால் வரமாட்டாங்க. அதனால் இனிமேல் ஒழுங்காக சினிமா எடுக்கிறவங்க மட்டும்தான் வருவாங்க. அதனால் சினிமாக்குள்ளே இருக்கிறவங்க அந்த சினிமா நல்லா இருக்கணுங்கிற மாதிரியான ஓடுற படங்களை எடுப்பதற்கு உண்டான முயற்சிகள். இது வராத படம், இது வரைக்கும் வராத கதை அப்படியெல்லாம் விட்டு தாண்டி. ஏன்னா அந்த விஷயத்தில் எனக்கு எக்ஸ்ட்ராடினரி பிடிச்ச 2 பேர் டைரக்டர்ஸில் ஒன்று வந்து KS ரவிக்குமார், இன்னொன்று P வாசு. ஒரு படத்துக்கு 40 நாள் கால் ஷீட்னா 40 நாள் ஷூட்டிங், அவ்வளோதான் நடக்கும். 9 மணிக்கு ஷூட்டிங்னா KS ரவிக்குமார் ஷூட்டிங்கில் 9 மணிக்கு கேமரா ஆன் ஆகிடும். அது ஹீரோ இருக்காரோ இல்லையோ 9 மணிக்கு ஹீரோ இருக்க வேண்டிய இடத்துல ஒரு டம்மியாவது ஒருத்தரை வச்சு எடுத்துட்டு அப்புறம் க்ளோஸ்அப் எடுத்துப்பார். சிஸ்டம், அந்த சிஸ்டம் இல்லாத போது, பட்ஜெட் இல்லாத பொழுது இப்போ நினச்சதெல்லாம் எடுக்கும்போது எதுவுமே வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்பு கிடையாது. சிவகார்த்திகேயன் கூட இன்றைக்கி வந்து ஃப்ளூக்கில் ஜெயிச்ச மாதிரி நிறைய பேர் பேசுகிறாங்க. கிடையாது. அதுக்கு பின்னாடி ஒரு உழைப்பு இருக்குது. அந்த உழைப்பு, திட்டமிடல், அதெல்லாம் தான் ஒருத்தர் மேலே கொண்டுறது. அதை நாம் கற்றுக்கணும். உமாபதிக்கு நான் அதுதான் நான் சொல்ல ஆசைப்பட்றேன். கதையில் உட்காருங்க, ஆனால் கதையை நீங்கள் தான் தீர்மானிக்கணும்னு நினைக்காதீங்க. அது டைரக்டர் டிசைட் பண்ணட்டும். அது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது, பிகாஸ் ப்ளசன்ட் ஃபேஸ் இருக்குது, டான்ஸ் தெரியுது, அதெல்லாம் நல்லா இருக்குது. அதோட கமர்ஷியல் ஹீரோவுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் இருக்கிறது. அந்த ஒரு விஷயத்தினால தான் சொல்கிறேன். இந்த சமயத்தில் என்ன நிறையா டைரக்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க. திடீர்னு என்னை பார்க்கும்போது கேட்பாங்க, நீங்கள் ஏன் சார் நடிக்கிறது இல்லை அப்படிம்பாங்க. நான் என்ன அமெரிக்க தொழிலதிபர் கல்யாணம் பண்ணிட்டு என்ன ஃபாரின்லேயே செட்டில் ஆகிருக்கேன். இங்கே தான் வாணிமகாலில் ட்ராமா போட்டுட்ருக்கேன். நாராசபாவில் கூப்பிட்டா நடிப்பேன், அவ்வளோதான். கூப்பிடுறதில்ல, நடிக்கலை. இதுதான் முக்கியமான ரகசியம், வேறு ஒன்றுமே கிடையாது. ஒருவேளை படம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கூப்பிடலையான்னு எனக்கு தெரியாது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என் பார்ட்டிசிபேஷன் கரெக்டாக இருக்கணும். எது ஆக்ட் பண்ணுறது, ஆக்டராக நான் நினைக்கிறது என்னென்னா,
ஆக்டருக்கு வந்து ஒரு சட்டை மாதிரி கேரக்டர். நான் சத்யராஜ் சட்டையும் போட்டுக்க முடியாது, குள்ளமணி சட்டையும் போட்டுக்க முடியாது. நான் என் சட்டையை மட்டும்தான் போட்டுக்க முடியும். அதனால் எனக்கு உண்டான பாத்திரம் இருந்தால் பண்ணலாம். அதுதான் தவிர எப்படியாவது எல்லா படத்துலையும் நான் நடிக்கணும்னா என் கையெழுத்து போட்ட சென்சார் சர்டிஃபிகேட் தான் வருது எல்லா படத்துலையும். அதனால் அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் நிலைத்து நிற்க வேண்டும். நிறைய படம் பண்ணுங்கிறத விட நல்ல படங்கள் பண்ணி எத்தனை வருஷம் ஆனாலும் அது நமக்கு ப்ளசண்ட் ஃபீலிங்ஸ் கொடுக்கணும். அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் இருக்கிற மேக்ஸிமம் பீப்புள் யங்ஸ்டர்ஸ், நானும் தம்பி ராமையா தான் கொஞ்சம் அவங்களோட சின்னவங்க நினைக்கிறேன். பாக்கி எல்லாரும் ஜாகுவாரா? ஜாகுவார் ஒரு பெரிய நல்ல ஃபைட்டர். அது ஷூட்டிங்லேயோ வெளியிலையோ எங்கே இருந்தாலும் ஃபுல் ஃப்ளெஜில் வெயிட் பண்ணுவார். அவர் எலெக்ஷன் டைத்தில் தான் அவருடைய ஃபுல் இது பார்க்கணும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு. பட் எல்லாருக்குமே சினிமாவில் வந்து ஃப்ரெண்ட்ஸ், அதே சமயம் காம்படிட்டர்ஸ், இது எல்லாம் தாண்டி இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணுங்கிற முனைப்பில் எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது அந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும். தமிழ் இண்டஸ்ட்ரி இன்னும் நல்லா இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆகவே இந்த படம் பெரிய வெற்றியை பெற வேண்டும். எம்ஆர் ராதா ஃபேமிலியிலேருந்து ஏதோ அடுத்த தலைமுறை ஐக்கு வந்திருக்கிறார். எம்ஆர் ராதா ரவியுடைய சிஸ்டர் சன். ஒரு ஃபஸ்ட்டு படம் டைரக்ட் பண்ணிருக்கார். பட் நல்ல பெரிய சக்ஸஸ். சங்கிலி பொங்கலி கதவை தர கடைசி வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணக்கூடிய ஒரு யங்ஸ்டர். நீங்கள் வெற்றியை கொடுக்க தான். வெற்றி ஒன்று தான் உங்களுடைய எதிர்காலத்தை இங்கே தீர்மானிக்குமே தவிர அதற்கு பிறகு வேறு எல்லாமே புலம்பலாகத்தான் தெரியும். ஆகவே வெற்றி பெறுவதற்கு உண்டான வழிமுறைகளை மட்டும் பார்த்துக்கங்க. ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள்.